எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதர்களிலே உபதேசம் பெறக்கூடிய மனிதர்கள் யார் என்று விளக்குகிறான். உண்மையிலேயே உபதேசம் பெறக்கூடிய உணர்வு யாருக்கு இருக்கிறது என்கிறான். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டளையையும் அல்லாஹ் சொன்னான். பொதுவாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாவை வைத்தான், ரொம்ப பேசக்கூடாது என்பதற்காக. பேச்சு குறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நாவை கொடுத்தான், 2 செவிகளை கொடுத்தான், நிறைய கேட்க வேண்டும் என்பதற்காக. கேட்பது அதிகமாக வேண்டும், பேசுவது கம்மியாக வேண்டும். கொஞ்சம்தான் பேசணும், நிறைய கேட்கணும். பல பேர்களின் அறிவுரைகளை கேட்க வேண்டும். யார் சொல்கிறார்கள் என்று நீ பார்க்க வேண்டாம், என்ன சொல்கிறார்கள் என்பதை கேள். யார் அதை பார்க்காதே, சொல்றவர் யாராக இருக்கட்டும், என்ன சொல்கிறார்கள். அந்த சொல் மனிதனை ஆளும், மனித வாழ்க்கையை மாற்றும். وَلَا تَكُونُوا كَالَّذِينَ قَالُوا سَمِعْنَا وَهُمْ لَا يَسْمَعُونَ. நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாக ஆகிவிடாதீர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்மறை திருக்குர்ஆன் அருளப்படும். அன்னலார் அறிவுரை சொல்வார்கள். அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் நின்று காலு சமிஅனா, தங்கள் அறிவுரையை நாங்கள் கேட்டோம் என்பார்கள். தங்கள் அறிவுரைகளை நாங்கள் கேட்டோம் என்பார்கள். வஹும் லா யஸ்மஊன், அல்லாஹ் சொன்னான் அவர்கள் கேட்கவில்லை. கேட்டோம் என்பார்கள், அவர்கள் கேட்கவில்லை. 2 பொருள் இருக்கிறது. கேட்டோம் என்கிறார்கள், கேட்டார்கள், கேட்டபடி நடப்பதில்லை, கேட்டபடி வாழ்வதில்லை. அவர்கள் கேட்ட அறிவுரை அவர்களை மாற்றவில்லை. அறிவுரை மனிதர்களை மாற்ற வேண்டும். நமக்கு உபதேசம் காதில் விழும்போது அந்த உபதேசத்தை வாழ்க்கையாக எடுக்க வேண்டும். காலு சமீனா, தாங்களின் உபதேசத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறார்கள். வஹும் லா யஸ்மஊன், அவர்கள் கேட்கவில்லை. அப்படியானால் அவர்கள் அதை கொண்டு பயனடையவில்லை என்கிறான் அல்லாஹ். இன்னொரு செய்தி, அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள். கேட்டோம் என்கிறார்கள், அவர்கள் கேட்கவில்லை. வாழ்க்கையை அழகாக ஆக்கும் இடத்தில் அவர்கள் வாழவே இல்லை என்று அல்லாஹ் முனாஃபிகீன்களின் உதாரணத்தை சொல்கிறான். நீங்க முனாஃபிக் மாதிரி ஆயிடாதீங்கிறான். உபதேசத்தை கேட்டு வாழ்க்கையில நடக்காத கூட்டம் தான் முனாஃபிக்குகள். நபியின் தர்பாரிலே இருக்கிறார்கள், நபியையே இமாமாக ஆக்கி நின்று தொழுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! முனாஃபிக்குகள் நபியின் தர்பார்ல உட்கார்ந்து இருப்பாங்க, நபியினுடைய உபதேசத்தை கேட்கிறாங்க, நபியை இமாமாக ஆக்கி பின்னால் நின்று தொழுகிறார்கள். இத்தனை பாக்கியமும் கிடைத்தது. ஆனால் அவர்கள் எந்த காலத்திலும் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. எப்போதுமே விரோத போக்கில், இஸ்லாத்தின் வைரிகளாக, ரசூலின் எதிரிகளாக, மூமின்களுக்கு துரோகம் செய்பவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டார்கள். அப்படியானால் கேட்டோம் என்று சொல்கிறார்கள், எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இப்படி சொல்வான், இன்ன ஷர்ரத்தவாபி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உயிரினங்களில் கெட்டவர்கள் யாரு தெரியுமா? உயிரினங்களில் எல்லாம் கெட்டவர்கள். இந்த மண்ணிலே நடக்கக்கூடிய சமூகத்தில் கெட்ட சமூகம் யார்? சும்முல் புக்குமுல்லதீன லா யாகிலூன், அவர்கள் செவிடர்கள். செவிடர்கள் என்றால் காது இல்லையா? காது இருக்கும், காதிருந்தும் செவிடர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மனித உலகத்தில் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே டிக்ளேர் பண்ணுகிறான். குர்ஆன் ஷரீஃபிலே கெட்டவர்கள் யார்? அவர்களுக்கு காது இருக்கும், ஆனால் செவிடர்கள். புக்கும், அவர்கள் ஊமைகள். ஊமை, நாவிருக்கும், அவர்கள் ஊமைகள். உண்மையை சொல்ல மாட்டார்கள், சத்தியத்தை சொல்ல மாட்டார்கள், அல்லாஹுவை சொல்ல மாட்டார்கள், ரசூலை சொல்ல மாட்டார்கள், மார்க்கத்தை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஊமைகள். நீதிக்கு அப்பாற்பட்டு பேசுபவர்களை ஊமைகள் என்றான் அல்லாஹ். லா யாகிலூன், அறிவிருக்கும், சிந்திக்க மாட்டார்கள்.
அறிவிருந்து சிந்திக்காதவர்கள், நாவிருந்து சத்தியத்தை பேசாதவர்கள், காதிருந்தும் அவர்கள் அல்லாஹுவை ரசூலை பற்றி சொல்லப்படும் அறிவுரைகளை கேட்காதவர்கள், அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், இன்னொரு பக்கம் சிந்திக்காதவர்கள், மனித உலகத்தில் ஆக கெட்டவர்கள் என்றான் அல்லாஹ் அவர்களை. இங்கே நமக்கு சிந்திக்க சொன்னான் ரப்புல் ஆலமீன். உபதேசங்கள் நம்மை மாற்ற வேண்டும். அன்னலாரின் தர்பாரில் இருந்த சஹாபிகள், மாநபியின் செய்திகள் எத்தனை பெரிய மாற்றங்களை கொடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா, அதை தங்கள் வாழ்க்கையாக்கிக் கொள்வார்கள். எதை சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா, அந்த சொல்லுக்கு முன்னால் தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட பெருமக்கள். எந்த ஒரு நிலையிலும் அன்னலாரின் உபதேசத்திற்கு மாற்றமாக அவர்கள் வாழ்ந்ததில்லை. எல்லா இடங்களிலும் ரசூலை வைத்து பார்த்தவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கிடையே அவர்கள் வாழ்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நன்கு விளங்குங்கள், ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறார்கள்? மதீனாவிலேயா இருக்கிறார்கள்? மதீனத்தில் அவர்கள் இருந்த போதிலும் உங்களுக்கிடையே இருக்கிறார்கள். அவர்களின் வாய்மைகள், வார்த்தைகள், சொற்கள், உபதேசங்கள் உங்களுக்கிடையே இருக்கிறது. நீங்கள் எடுங்கள், வாழ்க்கையில் ஜொலிக்க முடியும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான். இன்றைக்கு நிறைய பேர் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. எது தடை கேட்கிறோம், அதன்படி வாழ்வதில்லை. எது ஹராம் கேட்கிறோம், அதை எடுப்பதில்லை. எது பாவம் கேட்கிறோம், அந்த பாவத்தை விடுவதில்லை. அது அழகான வாழ்க்கை அல்ல. அது முனாஃபிக்குகளின் அடையாளம். அது முனாஃபிக்குகளின் அடையாளம். முனாஃபிக்குகள் இங்கே இருப்பார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நரகத்தினுடைய கீழ்த்தட்டிலே இருப்பார்கள். நரகத்தில கூட அவங்க அடிமட்டத்திலே போடப்படுவார்கள் என்று அல்லாஹ் அவர்களை குறித்து சொன்னான். அவர்களின் அடையாளத்தையா நீங்கள் எடுக்க போகிறீர்கள்? உபதேசங்களுக்கு பின்னால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாத இடம் அது அவர்களின் இடம் இல்லையா என்று அல்லாஹ் சொல்லும் அந்த செய்தி இன்னும் நமக்கு நம்மை சரி செய்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் சஹாபிகள் தங்களை ஆக்கி கொண்ட அந்த விதம் ஆயிரம் நிகழ்வுகளை வைத்திருக்கிறது. வரலாற்றுக்குள்ள போனா ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு சஹாபிகளின் வாழ்க்கையிலும் ரசூல் நிற்கிறார்கள். சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணல் எம்பெருமானின் அன்பு தோழர் அபூ தர்தா, ஹஸரத் சையதுனா அபூ தர்தா அன்னலாரின் சபையில் இருப்பார்கள். அன்னலாரின் அறிவுரைகளை கேட்பார்கள். ஒரு காலகட்டம் அவர்களை காணல, வெளியில போயிடுறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தா மக்களோடு இருக்கிறது இல்ல. நண்பர்கள் எல்லாம் 4 பேர் சேர்ந்திருந்தா அவங்க இருக்கிறது இல்ல. எங்க போய் இருக்கிறாங்க? அவங்க இருக்கிற இடம் கபரை அருகாமையில் போய் இருக்கிறாங்க. கபரின் அருகாமையில் போய் இருக்கிறாங்க. என்ன பாவா, தோழர்களோடு சேர்ந்து பேசலாமே, நண்பர்களுக்கிடையே உட்காரலாமே, கபரின் அருகாமன போய் இருக்கிறீர்களே. அவங்க சொன்னாங்க, புறம் பேசுறத பற்றி பெருமானார் கடுமையாக எச்சரிச்சிட்டாங்க. நம்ம செய்த நன்மை யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு போயிடும். நம்ம ஒருத்தரை பத்தி புறம் பேசுனா அவருடைய பட்டியல்ல நம்ம நன்மை போய் விழுந்துரும். நாளைக்கு மறுமையில் அவர் அல்லாஹ்ட்ட வருவாராம். வந்தபோது அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்ட, உனக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதெல்லாம் நான் ஒண்ணுமே செய்யலையேம்பாரு. அல்லாஹ் சொல்வான், நீ செய்யல, அவர் செய்தார். அவர் உன்னை பத்தி புறம் பேசி அந்த நன்மை உனக்கு வந்துச்சும்பா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நான் இங்கே உட்காருகிறேன், ஏன் தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தை ஏன் தெரியுமா? இவர்கள் கிட்டே நான் இருந்தால் நம்மை பற்றி பேச மாட்டார்கள். மக்களோடு இருந்தால் பேசிட்டு இருப்போம். எழுந்திருச்சு போயிட்டோம்னா நம்ம பத்தி தான் புறம் பேசுவாங்க. 4 பேர் ஒன்னா பேசுவோம். நம்ம எழுந்திருச்சு போயிட்டோம், அவங்க பேசுறது நம்மை பற்றி பேசுவாங்க. அப்ப நம்ம ஒன்னா தான் இருப்போம். இருக்கும்போது எதையாவது பேசுவோம். ஒருவர் எழுந்திருச்சு போயிட்டாரா அவரை பத்தி தான் பேசுவாங்க. அப்ப புறம் பேசும் நிலை மக்கள்கிட்ட இருக்கும். இவர்கள் இங்கே நான் இருக்கிற போது இங்கிருந்து விடை பெற்றாலும் இவங்க நம்மளை பத்தி புறம் பேசுறது இல்லை.
ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மக்களோடு நான் இருந்தா எதையாவது துன்யாவதை ஞாபகப்படுத்துறாங்க. வியாபாரம் பண்ணீங்களா, காசை சம்பாதிச்சிங்களா, அப்படி செய்தீங்களா, இப்படி செய்தீங்களா, உலக நினைவுகளை அதிகப்படுத்துறாங்க. இங்க நான் உட்கார்ந்தால் மறுமை நினைவை அதிகப்படுத்துறாங்க. மண்ணறையில் நாங்கள் வந்து விட்டோம், அல்லாவை சந்தித்து விட்டோம், துன்யாவில் இருந்து நாங்கள் கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் எங்களுக்கு பயனளிக்கிறது என்று அந்த மண்ணறை வாசிகளை நான் பார்க்கிற போதெல்லாம் அவர்கள் மறுமையை நினைவூட்டுகிறார்கள். நான் விடை பெற்றால் என்னை பற்றி புறம் பேசுவதில்லை, இங்கே நான் இருந்தால் இவர்கள் துன்யாவை பேசுகிறார்கள், விடை பெற்றால் புறம் பேசுகிறார்கள். அதனால இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது நல்லதுங்கிறாங்க. எப்படிப்பட்ட காலம்! கைருல் கருண், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். அவங்களெல்லாம் புறம் பேசுறதே இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலும் இந்த உணர்வை நமக்கு தருகிறார்கள். அவர்கள் நபியின் தர்பாரில் இருந்து கிடைத்த உபதேசம் என்கிறார்கள். என்ன உபதேசம்? யாரை பத்தியும் புறம் பேசாதீங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆக உபதேசங்கள் என்பது பயனளிக்க வேண்டும். அப்போதுதான் அதை கேட்டோம் என்ற அர்த்தம். பயனளிக்கலையா, ஓஹும் லா யஸ்மஊன், அவங்க கேட்டும் கேட்பாததற்கு சமம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் நிற்கட்டும். அல்லாஹ் அறிவுரைகளை கொண்டு வாழ்க்கையை அழகாக்க தௌஃபீக் செய்வானாக. நிறைய நல்ல விஷயங்களை கேட்கிறோம், அதன்படி நடக்க வேண்டும். நிறைய தீமைகள் தடுக்கப்படுகிறது, அதை தவிர்த்து வாழ வேண்டும். அப்படி ஒரு அழகான இடம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க அல்லாஹ் பேரருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவானாக. நமது பிள்ளைகளின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவானாக.